எல்லோருக்கும் வணக்கங்க. நான் அமேசான் இன்ஸ்டியூட்லேருந்து பிரகாஷ் பேசுறேன். ஸோ ஆல்ரெடி நாம வந்து ஒரு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அத பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி. ஸோ இதுல வந்து இந்த சேனல்ல 5த் வீடியோஸ் இந்த இருக்கு. 4, 5லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸ் பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பத்தி தான் பார்த்தோம். கீவேர்ட் ரிசர்ச் பிளாகிங் வந்து நம்ம வந்து தமிழ் நியூஸ், அப்புறமா வந்து தமிழ் சினிமா நியூஸ் இந்த மாரி ஒரு பிளாக் மாரி பண்ணலாம். அதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து லோக்கலா இது வந்து பிளாகிங்கு. லோக்கலா ஒரு பிசினஸ். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. நான் 2மே காட்டுறேன் உங்களுக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, லொகேஷன் வந்து பெங்களூர். இதுக்குமே நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாகிங் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ யார்கிட்டலாம் கூகுள் ஆட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் இங்க வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து அமேஸ் இன்ஸ்டியூட்டோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லைவா இருக்கு பாருங்க. இப்போ வந்து கேம்பெயின் வந்து லைவா ரன் ஆயிட்டு இருக்கு. நான் இன்னிய டேட் கூட நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டுடேன்னு போடுறேன். ஸோ இது வந்து கேம்பெயின் லைவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? செலக்ட் அ கேம்பெயின். ஸோ நேத்து நான் வந்து எஸ்டர்டேன்னு குடுக்குறேன். ஸோ எஸ்டர்டே கேம்பெயின் ரன்னிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க ரன் பண்ற கேம்பெயின்ல கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கும், ஃப்ரீயா இருக்கிற அக்கவுண்ட்ல கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கான டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் தான். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம். பட் இதுல வந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு கேம்பெயின் ரன் பண்ணி. ஸோ இதுல வந்து நான் வந்து கீவேர்ட் ரிசர்ச் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டூல்ஸ் போயிட்டு இங்க பிளானிங்ல கீவேர்ட் ரிசர்ச் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். கீவேர்ட் பிளானர். ஸோ இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து இதுல போயிட்டு டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ்னு கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் டைமும் இதை பார்த்தோம். இப்போ இந்த மறுபடியும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு நான் தேடுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு தேடுறேன். நான் பெங்களூர் போட்டு இங்கே கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்தியான்னு இருக்குது. நம்ம பர்டிகுலர் லொக்கேஷன் இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டா கோயம்புத்தூர்னு நம்ம இங்கே கொடுத்தீங்கன்னா அது எக்ஸாக்டான லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கீவேர்ட் ரிசர்ச்சில் வந்து எக்ஸாக்டான லொக்கேஷன் தேடும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டான நம்பரும் கிடைக்கும். எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னு. நான் பெங்களூர் எடுத்துக்கிறேன். ஸோ அரௌண்ட் 167 கீவேர்ட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்ற கீவேர்டுக்கு இத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 10K இருக்கு, 1 to 10K இருக்கு. பட் எக்ஸாக்டாக இப்போ 1000லேருந்து 10,000 பீப்புள் வந்து இந்த கீவேர்டு வந்து மந்த்லி வைஸ் தேடுறாங்க பெங்களூரில். பட் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் இருந்ததுன்னா நான் அதில் எதனா ஒரு மெயின் கீவேர்டை வச்சுட்டு நான் பேஜ் கிரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அது வந்து இதில் எக்ஸாக்டான கீவேர்டு வந்து எனக்கு எதுன்னு தெரியல. அதாவது வந்து எக்ஸாக்டான நம்பர் தெரியாதனால நம்ம கீவேர்டு வந்து இங்கே சூஸ் பண்ண முடியல. இப்போ பாருங்க இதில் வந்து 1K to 10K 100 to 1Kன்னு வருது. இப்போ இதே சேம் கீவேர்டை நான் எடுத்துட்டு பேட் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இங்கே போயிட்டு இது வந்து பெய்டு அக்கௌண்ட், அதாவது வந்து ரன்னிங்கில் இருக்குது கேம்பெயின். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு பிளானிங் கீவேர்ட் பிளானர் போயிட்டு ஸோ ஜஸ்ட் இதை வந்து என்டர் பண்ணுறேன். கெட் ரிசல்ட்ஸ். ஸோ இதுலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுக்கணும்னா, ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன வால்யூம் இருக்குது, நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன டிமாண்ட் இருக்குது சர்ச் இன்ஜினில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் சர்ச் இன்ஜினில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் எக்ஸாக்டாக பாருங்கள் 1300 வால்யூம் இருக்குது. பட் இங்கத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இது வந்து 1K to 10Kன்னு போட்டாங்க. அதாவது வந்து ஒரு 1000லேருந்து 10,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் இதில் வந்து இது வந்து பெய்டு அக்கௌண்ட்டு. இதில் வந்து எக்ஸாக்டாக தெரியுது. ஸோ இதில் வந்து நான் எந்த கீவேர்டு எனக்கு ஹையர் வால்யூமாக இருக்கோ அந்த கீவேர்டை நான் மெயின் கீவேர்டாக எடுத்து நான் என்னோட பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் என்ற கீவேர்டுக்கு 1300 இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர் 5400 இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹையர் வால்யூமில் இருக்கிற கீவேர்டை வந்து ப்ரைமரியை கொடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து நீங்கள் வந்து செகண்டரியை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பேஜ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எஸ்இஓவில் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கான கீவேர்ட் ரிசர்ச் தான். கீவேர்ட் ரிசர்ச் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பேஜ் பிளானிங், வெப்சைட் பிளானிங்லாம் நம்ம பண்ணல. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே சேம் கீவேர்டை நான் வந்து இங்கே வந்து செம்ரஷில் போயிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். செம்ரஷ்ன்றது ஒரு பெய்டு டூல் தான். உங்களுக்கு ஃப்ரீயாக வேணால் 1 வீக் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் சைன் அப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கீவேர்ட் மேஜிக் டூல் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு நம்ம கீவேர்டு ரிசர்ச் பண்ணிக்கலாம். செம்ரஷ் நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஏன்னா அதுவே வந்து ஒரு 1 ஹவருக்கு கிட்ட போகும் டீட்டெயிலாக சொல்லணும்னா. சேம் கீவேர்டை நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்ம யூஎஸ்ன்னு இருக்க நம்ம இந்தியான்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சர்ச் கொடுக்குறேன். ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா இங்கே நீங்கள் இந்தியான்னு தான் எடுக்க முடியும். பர்டிகுலர் லொக்கேஷன் போட முடியாது. மேபி இது வந்து அப்டேட்டடில் பர்டிகுலர் லொக்கேஷனில் நீங்கள் கொடுத்து கூட சர்ச் பண்ணலாம். பட் இதில் வந்து நீங்கள் பர்டிகுலர் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக பெங்களூர்னு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் 2.9K இருக்குது. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதாவது நான் கொடுத்த கீவேர்டோட அதோட ரிலேட்டபிள் சீட் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்டுக்கான இது மட்டும் தான் இருக்குது. அதாவது வந்து அந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்க்கு அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்க்கு என்னென்னலாம் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் தான் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, அதே மாதிரி கம்பெனி, அதே மாதிரி எல்லா கம்பெனி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஏஜென்சின்னு போடுறேன். ஏன்னா நம்ம இங்கே பார்க்கும்போது நீங்கள் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கீவேர்ட் ரிசர்ச்சே பண்ணணும். இதில் வந்து ஏஜென்சி வந்து ஹையர் வால்யூமாக இருக்குது. நான் இங்கே வந்து கம்பெனின்னு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏஜென்சின்னு போட்டு பார்க்கலாம். ஏஜென்சி இன் பெங்களூர் நான் கொடுக்குறேன். ஸோ ஏஜென்சின்றதுக்கு பாருங்க 9.9K இருக்குது. அப்போ இந்த கீவேர்டை நான் எடுத்தால் எனக்கு பெட்டராக இருக்கும் இல்லையா? அதாவது வந்து இது வந்து பிரைமரி கீவேர்டு, கம்பெனி இன் பெங்களூர்ன்றது செகண்டரி கீவேர்டாக நான் எடுத்து என்னோட பேஜ் வந்து நான் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். நீங்கள் இங்கே கூட டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் இந்த செலக்டட் ஒன்று இல்லை ஆல் 58 அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஷீட்டில் வந்துடும். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் நார்மலாக வந்து அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட பிரைமரி கீவேர்டு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கான கீவேர்டை நான் இங்கே சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இதோட வால்யூமை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அரௌண்ட் 9 இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக மேனுவலாக தான் நான் காமிக்கிறேன். இந்த கீவேர்டும் நான் எடுத்துக்கிறேன். திருப்பி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து கம்பெனின்ற கீவேர்டையும் நம்ம எடுத்துக்கலாம். கம்பெனின்ற கீவேர்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 2.9K இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வால்யூம் மென்ஷன் பண்ணீங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு மறந்துடும். $2.9K 2900 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சர்வீசஸ்ன்ற கீவேர்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் இதே எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் பெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா போதும். அது ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகும். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையுமே காப்பி பண்ணிக்கலாம். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூருக்கு எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1.1300 வால்யூம் இருக்குது. அப்புறம் சர்வீசஸும் எடுக்கலாம். ஏன்னா இது 3 தான் மேஜர். எனக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால நான் ஈஸியாக போகிறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுனே தெரியலன்னா அதுக்கு எப்படி கீவேர்ட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சர்வீசஸ்ன்னு 880 இருக்குது. ஸோ இதுவும் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் மேஜரான எல்லா கீவேர்ட்ஸும் எடுத்துட்டேன். ஸோ இது பாருங்கள், எல்லாமே ஹையர் வால்யூம் தான், ஹை காம்படிஷன் கீவேர்டு தான். இதை நீங்கள் பண்ணால் கண்டென்ட் செம்மையாக இருக்கணும், எஸ்இஓ சூப்பராக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வால்யூம். இந்த வால்யூம் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஹோம் பேஜுக்கான கீவேர்ட் ரிசர்ச். இதே மாதிரி நீங்கள் பர்டிகுலரான எல்லா பேஜுமே கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அந்த கீவேர்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏஜென்சிக்காக கீவேர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு பிளாகிங்காக நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறேன்.
ஜென்ரலா வந்து நீங்க பிளாகிங் கீவேர்ட் ரிசர்ச் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க கீவேர்ட் பிளானரோட இந்த மாரி டூல் எடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நான் இங்க போயிட்டு ஜஸ்ட் தமிழ் நியூஸ்ன்னு போடுறேன். ஸோ போட்டு என்டர் பண்றேன். நீங்க எந்த நியூஸ் வேணா இதுல போயிட்டு நீங்க பிளாகிங் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கு இந்த டூல் வந்து சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? சர்ச் பண்றோம். ஸோ இப்போ பாருங்க, இதோட எக்ஸாக்ட்டா இருக்கு. தமிழ் நியூஸ் அப்படின்னு இருக்கு. அதில் அரௌண்ட் 8 லேக் கீவேர்டு இருக்கு. ஒன் இந்தியா தமிழ் நியூஸ் 1 லேக் கீவேர்டு இருக்கு. 1,65,000 இருக்கு. அதே மாதிரி தமிழ் நியூஸ் பேப்பர் 1,35,000 இருக்கு. 2 டேஸ் நியூஸ் இன் தமிழ். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல கீவேர்ட்ஸ் தான். இப்போ நான் வந்து தமிழ் நியூஸ்ன்ற கீவேர்டை உள்ள கிளிக் பண்ணி போகிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு குளோபல் வால்யூம் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி நார்மலான ஒரு வால்யூம் இந்தியாவோட எக்ஸாக்ட் வால்யூம் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 90% இருக்குது. சிபிசி வந்து 42 இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிளாக் எழுதுனீங்கன்னா, பிளாக் போஸ்ட்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ வரும். ஒரு யாருன்னா கிளிக் பண்ணாங்கன்னா இவ்வளோ வரும் கமிஷன்ஸ். இது வந்து சர்ச்லேயும் வந்து இவ்வளோ சர்ச்ன்றதும் காட்டும். டிஸ்பிளேக்கான அமௌண்ட்டும் வந்து இதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம் ஒரு மாடரேட்டாக. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், இவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க. எவ்வளோ சர்ச் டிராஃபிக் இருக்குன்றதையும் நீங்கள் இங்கே கவனிக்கலாம். ஸோ ஒன் இண்டியா வந்து 4.1 மில்லியன் டிராஃபிக் வந்து பர் மந்த் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காம்படிட்டர்ஸ் வெப்சைட்டு. ஸோ இப்போ வந்து இதில் போட்ட போஸ்ட்டே நீங்கள் எடுத்து போடலாம். அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இப்போ வந்து இதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மெயின் கீவேர்டாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் நியூஸ் அப்படின்றத நான் மெயின் கீவேர்டாக எடுத்துக்கிறேன். அதுமாதிரி லேட்டஸ்ட் தமிழ் நான் இது ரிலவெண்ட்டாக மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கீவேர்டு. இதோட வால்யூம் வந்து அரௌண்ட் 8 லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டாக இப்படி ரைட் பண்ணிக்கிறேன் 8 லேக். நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு டுடேஸ் நியூஸ் பேப்பர், நான் இந்த பிராண்ட் நேம் எடுக்கல, அது அவங்களோட நேம். அது டுடேஸ் நியூஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் மேனுவலாக அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 1.3 லேக். அடுத்தது லேட்டஸ்ட் தமிழ் நியூஸ், இதுவுமே எடுத்துக்கிறேன். எல்லாமே நியூஸ், தமிழ் நியூஸ் ரிலேட்டட் இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி எடுத்திங்கன்னா இதை மட்டும் போடணும் இல்லை, தமிழ் சினிமா நியூஸ் இது ரிலேட்டடாக எது வேணால் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு 3-4 கீவேர்டு மெயின் பேஜில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இதோட வால்யூம் நான் 1 லேக்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறமா வேறு என்ன கீவேர்டு இருக்கு, ஒரு 3 to 4 கீவேர்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். 3 to 4 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீவேர்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் வால்யூம் எதுவும் மென்ஷன் பண்ணல. இதுதான் என்னோட கீவேர்ட்ஸ். அதாவது வந்து நம்மக்கிட்ட டிபஃப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் வெப்சைட்டு. இதுக்கு நம்ம ரெண்டுத்தையுமே பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ரெண்டுமே செட் பண்ணலாம். .in இதுதான் நம்ம வெப்சைட்டோட டீட்டெயிலு. இது வந்து பிளாகிங். ஆக்சுவலாக நான் இது வந்து இந்த டொமைனை வாங்கும்போதே பிளாகிங்காக ஒரு செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து பிளாகிங்க்கும் எப்படி பண்ணுறது, அது மாதிரி ஒரு ஏஜென்சி பண்ணிங்கனாலும் அது எப்படி பண்ணுறது, ரெண்டுத்தையுமே நான் வந்து அப்கமிங் கிளாஸஸில் காட்டுறேன். ஸோ இதுதான் ஐடியா இப்போதைக்கு. ஓகேங்களா? தமிழ் சினிமா நியூஸ் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இப்போ வந்து நான் இந்த கீவேர்டு மட்டுமே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இதோட ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ராடுன்னு இருக்குது, இதோட கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெலவெண்ட் கீவேர்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து டாபிக்கல் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் தான் எதுவுமே. அதுமாதிரி கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கொஷின்ஸுக்கு கூட நீங்கள் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஜென்ரலாக வந்து நியூஸ்க்காக நீங்கள் ஒரு பிளாக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ட்ரெண்டாக தான் இருக்கும், ட்ரெண்டியான ஒரு பிளாகாக தான் இருக்கும். அதாவது ட்ரெண்டான ஒரு நியூஸ் எடுத்து தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு நான் வந்து இந்த கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் எழுதுறேன் அப்படின்னு எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு கொஷின்ஸ் தான். கொஷின்ஸுக்குலாம் அவ்வளோ பெருசாக வால்யூம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்து இப்போ தமிழ் நியூஸ்ன்னு போடுறேன். நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி போடுறேன்.
ஸோ ஒன் இண்டியா இருக்கு. இதுல என்ன போஸ்ட் பண்றாங்களோ அதே கூட நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஆனா காப்பி தான் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து லேட்டஸ்டான நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்க ஆட்சன்ஸ் அப்ளை ஆயிருக்கு. இங்க பேனர் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து செய்திகள்னு இருக்கு. இது எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவலா மாவட்டம் தோறும் மாவட்டம் செய்தி இருக்கு. சினிமா செய்தியுமே இருக்கு. நீங்க இது எல்லாமே கவர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கான நல்ல டொமைன் தான் டீபஃப். நான் வந்து இது எல்லாமே ஒரு எனக்கு என்ன பிடிக்குதோ, எனக்கு என்ன தெரியுதோ அத மட்டும் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ண முடியாதுன்றதால, அ நம்ம வந்து இதையே எடுத்துக்கலாம். இந்த டாபிக்கே எடுத்துக்கலாம். ஏன்னா, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு எலக்ஷனுக்கு. கண்டிப்பா வந்து எலக்ஷன் இந்த வருஷம் பயங்கரமான பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா, அ புது என்ட்ரி நம்ம தளபதி வேற வந்திருக்காரு. அதனால வந்து நொடிக்கு நொடி நியூஸ் போயிட்டே தான் இருக்கும். இன்னும் நெருங்க. அதனால நம்ம இத வந்து ஒரு நீஷா எடுத்து பண்ணலாம். ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பண்றதுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். டெய்லி ஒரு நியூஸ் அப்படின்ற மாரி. ஸோ இந்த நியூஸ் வந்து நான் காலையில தான் வீடியோவா பார்த்தேன். இதே கூட நம்ம வந்து வீடியோவா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க இத சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட எடுத்து ஒரு இதுவா பண்ணலாம். ஸோ இதுல வந்து சினிமா நியூஸ், அப்புறமா வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் 2மே வந்து நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் டெய்லியுமே சொல்றதுக்கு. இதுக்கு ஒரு சில போஸ்ட்லாம் எப்படி பண்றது அப்படின்றத ஒரு பிளாக் செட் பண்ணிட்டு ஒரு போஸ்ட் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அடுத்த ப்ராஜெக்ட் எதுன்னா, நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான். அதையுமே நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு வேர்ட்பிரஸ் எப்படி செட் பண்றது, பிளாக் எப்படி செட் பண்றது அப்படின்றது தான் இருக்கும். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு கைஸ். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் சினிமா நியூஸு, தமிழ் சினிமானா தமிழ்ல தான் போடணும்னு இல்ல. இங்கிலீஷ் நியூஸ் கூட நீங்க கவர் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு ஏஜென்சிக்கான வெப்சைட் எப்படி பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா இதுக்கான சோர்ஸா வந்து நம்ம வேர்ட்பிரஸ் தான் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வேர்ட்பிரஸ்ல ஒரு பிளாக் செட் பண்ணி அதை எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, டெய்லியுமே வந்து ஒரு போஸ்ட் நம்ம போட போறோம். நான் 2, 3 போஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அத எப்படி ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்றது. ஸோ ஒரு 5 போஸ்ட் வச்சுக்கலாம். 5 போஸ்ட் நம்ம போட போறோம். அத வந்து நம்ம ஆன் பேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியுமே வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு டே டு டே ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். இதை நான் செப்பரேட்டா ஹெட்டிங் கொடுக்க விரும்பல. இதை நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயே சேனல்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இங்கேயே பாருங்க. இங்கே லைனா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு புரியும். இதோட சீரிஸ் தான் இது. இதை நம்ம என்ன ப்ரீவியஸா என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம இதுலயும் பண்ண போறோம். ஸோ இங்கிலீஷ் வீடியோஸும் வரும். அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதைக்கு தமிழ் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த சேனலில் பாருங்க. அமேசிங் ஸ்டூடெண்ட் சேனலில் பாருங்க. தேங்க்யூ கைஸ். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ சீரிஸ் எல்லாமே. தேங்க்யூ கைஸ்.